கூகுள் மை பிஸ்னஸில் நீங்கள் எப்படி வந்து டாப் பொசிஷனில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 4 to 5 டிப்ஸ் மட்டும் தரேன். ஸோ அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டாப் கீவேர்ட்ஸ் வந்து மேலே வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் நீங்கள் என்ன கீவேர்டில் வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அது மேபி உங்களை எப்படி கால் பண்ண இப்போ எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டர் இன் சென்னை, ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் சென்டர் இன் சென்னை, ஃபோட்டோகிராஃபர்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் நியர் மீ, ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன் சென்னை, இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன் உங்களோட பிளேஸ் பின்கோடு. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து வெப்சைட் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதான் ரொம்ப மெயின். ஏன்னா வந்து நிறைய பேருடைய கூகுள் மை பிஸ்னஸ் ரொம்ப டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் வந்து அவங்களுக்கு லீட்ஸே வராது. ஏன்னா ஃபோன் நம்பரே இருக்காது அவங்களுக்கு. இந்த வாட்ஸ்அப் என்னேபிள், அதுக்கப்புறம் சேட் என்னேபிள். கூகுள் மை பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் பேசிக் நீட்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ எப்போ நீங்கள் லஞ்ச் போகிறீங்க, ஓப்பன் ஹவர்ஸ் எப்போ, ஓப்பன் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ஹவர்ஸாக வைக்காமல் 24/7 வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லீட்ஸ் வந்து நைட் டைமில் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்போவுமே டாப்பில் ஒரு கம்பெனி இருப்பாங்க. ஸோ நீங்கள் டாப்பில் வரணும்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் நீங்கள் டாப் வர முடியும். ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போனா அவங்களோட க்ளோசிங் டைம் உங்களோட ஓப்பனிங் டைமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு போக வேண்டிய லீட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் மேலே வர முடியும்னா அது வந்து நைட் டைமில் தான் மட்டும் தான் மேலே வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லீட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் வச்சு அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லாம் கூகுள் மை பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போதே அந்த ஃபோட்டோஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ரன் பண்ணுறீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் இன் சென்னை, இல்லை நீங்கள் எந்த ஒரு பிளேஸில் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணீங்க, ஸோ அதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீவேர்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். வீக்லி வந்து ஒரு 5 டேஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு டே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் ஒரு 4-5 ஃபோட்டோஸ், ஒரு நாள் வந்து நீங்கள் சில ரிவ்யூஸ் வாங்கணும், ஒரு நாள் வந்து சில அப்டேட்ஸ் கொடுக்கணும், ஒரு நாள் வந்து சில ஆஃபர்ஸ் கொடுக்கணும், இந்த சர்வீசஸ் இல்லை ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சில கேட்டகரிஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது ரெக்கரிங்காக பண்ணும்போது உங்களுக்கு வித்தின் ஒரு 1 வீக்கில் கூகுள் மை பிஸ்னஸ் நீங்கள் டாப்பில் வரலாம். நீங்கள் வந்து இப்போ சென்னை ஃபுல்லாக டாப்பில் வரும், இல்லை உங்களோட ஏரியா சிட்டி ஃபுல்லாக டாப்பில் வரும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் உங்களோட பின்கோடில் நீங்கள் டாப்பில் வரலாம். ப்ளஸ் வந்து மேபி நீங்கள் ஓப்பன் 24/7 இருந்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் பேஸ் கீவேர்ட்ஸில் இல்லை லோ சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸில் டாப்பில் வர சான்ஸ் நிறைய இருக்குது.